ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசைக்ளிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இது யூனிஃபார்ம், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற யூனிஃபார்ம். இது எல்லாமே புது ட்ரெஸ் தான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இந்த ஒரு வருஷத்துல அதிகமான ட்ரெஸ் கொடுத்துருவாங்க, வேஸ்டா தான் போகும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு சூப்பரான ரிவ்யூஸ் ஐடியா பார்க்க போறோம். இதுல இருந்து நான் 3 வகையான ரிவ்யூஸ் ஐடியா பண்ண போறேன். ஸோ என்னென்னன்றத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு யூனிஃபார்ம் கிளாத் எடுத்துக்கிறேன். இதுல நிறைய இருக்கு. நான் ஒரே ஒரு டாப்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறேன். இப்ப இதுல நான் வந்து ரெடி பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டிப்ஸா ஒரு தலகாணி உரை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். தலகாணி உரை ஒண்ணு அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அதுல என்ன அளவு இருக்கோ அதை மெஷர்மெண்ட் பண்ணிட்டாலும் சரி, நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்ப இதுல வந்து நான் உயரம் வந்து இந்த டாப் அந்த மடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க, அதுல இருந்து எடுத்துக்கிறேன். 28 இல்லைன்னா 29 கூட எடுத்துக்கலாம். 29 இன்ச் எடுத்துக்கிறேன். அகலம் வந்து 16 இன்ச் எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுமே 16 இன்ச் வரணும். அந்த கடைசி அந்த அளவு வரைக்கும் கரெக்டா அந்த 16 இன்ச் வரணும். இந்த கை கிட்ட வரும், அதையும் அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். 16 இன்ச்சு. அப்படியே நான் ஒரு கோடை போட்டுக்கிறேன். இதே போல இந்த சைடு நீங்க நினைக்கலாம் சைட்ல தையல் வர்ற இடத்துலலாம் வருது இல்ல, எப்படி கரெக்டா வரும் அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்து கத்திரிக்கோல் வச்சு இதை வந்து கட் பண்ணும்போது அந்த அளவு கரெக்டா வந்துடும். அந்த தையல் வந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படியே வச்சு தச்சிருவேன். இது வந்து நான் ஏற்கனவே கூட நான் இப்போல ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இப்ப நம்ம இதை யாருக்குன்னா யூஸ் ஆகுது, நீங்க கொடுக்க போறோம் அப்படின்னாலும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், இதை இப்படி கட் பண்றதுக்கு பதிலா இதை கொடுக்கலாமேன்ட்டு. நான் இப்பயுமே நிறைய ட்ரெஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுல வந்து நான் எவ்வளவோ ட்ரெஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இதுல வந்து இப்போ எனக்கு தேவையான நான் வந்து தூக்கி போட போறதில்ல, எனக்கு இது தேவைப்படுது. அதனால எனக்கு தேவையான ஒரு ட்ரெஸ், இது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா அதை நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளவுதானே தவிர மற்றபடி வந்து இது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. நான் நிறைய வந்து தைச்ச ட்ரெஸ்ஸுங்களே ரீசைக்கிளிங்காக தைக்கிற நிறைய ட்ரெஸ்ஸுங்களை வந்து இது வரைக்குமே ஏதாவது என்னால முடிஞ்சது கொடுத்து உதவிட்டு தான் இருக்கிறேன். இப்ப கட் பண்ணிட்டேன். எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து நிறைய மாடலா தைச்சு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் தலகாணி உரை. ஆனா இந்த டைம் நான் ரொம்ப சிம்பிளா தான் தைக்க போறேன். ஏன்னா 3 டிப்ஸ் இருக்கு இல்லையா, அதனால முடிஞ்ச அளவு 3 டிப்ஸுமே இதுல காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். டைம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா மட்டும் ஒரு டிப்ஸ் மட்டும் அடுத்த வீடியோல காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு ஃபுல்லா, இந்த பக்கம் நமக்கு தையல் போட்டிருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. இந்த சைடு ஃபுல்லா வந்து தையல் போட்டுக்கிறேன். நீங்க இந்த பிசர் வரும் வெளியில வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மடிப்பு மடிச்சுட்டு, மெலிசா ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இதுவுமே வந்து நீங்க ஓவர்லாக் போட வேணாம். கை சைடு கட் பண்ண இடம் பாருங்க, எனக்கு அப்படியே இந்த தையலுக்கு உள்ளேயே வந்துட்டு ஒண்ணுமே தெரியாது. நீங்க வந்து இதை இப்படி வர்றது எந்த அளவு ஃபினிஷிங் இருக்குன்னு நினைக்க வேணாம். ஸோ ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ இன்னொரு சைடு மடிச்சு வச்சு தையல் போட்டுடுறேன். நான் இது வந்து நீளத்துல கொஞ்சம் உயரமா தான் தைச்சிருக்கிறேன். ஏன்னா தலகாணி வந்து வெளியில தெரிஞ்சுட்டு, தலகாணி வெளில தெரிஞ்சு ஒரு மாதிரி அழுத்து படுற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாவே முன் போர்ஷன் விட்டு தான் தைச்சிருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் டிப் வந்து முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியானது. இதுக்கு வந்து இந்த 2 சைடு மட்டும் காது வச்சுதான் ஒரு வேலை முடிஞ்சது.
மாதிரி சின்னதா நீளமா கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு விசிறு தெரியாம வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ 4 பீஸுமே வந்து தையல் போட்டுட்டேன். இதை வந்து நம்ம மத்தி தையல் போட்டுடலாம். தைக்கும்போது நம்ம உள் பக்கமா வச்சு தையல் போட்டுக்கலாம். 2 சைடுமே கிளாத்துக்கு வந்து தையல் போடணும். இப்போ 2 இடத்துல தையல் போட்டுட்டேன். இப்போ அதே மாதிரி சேமா கரெக்டா அதே இடத்துல வச்சு தையல் போடணும். இந்த இடத்துல வச்சிருக்கோம் பாருங்க, இதுக்கு கீழே இங்க வச்சுக்கணும். உள் சைடா வச்சுக்கிட்டு தையல் போடணும். அதே போல இதுக்கு கீழே இதுக்கு உள் சைடு வச்சு தையல் போடணும். போட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரான தலைகாணி வர வேஸ்டா போற கிளாத்ல ரெடி பண்ணியாச்சு. செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் டிப்க்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கிறேன். இதுவுமே வந்து அந்த யூனிஃபார்ம் டாப் தான். இந்த கிளாத் வந்து நாலா இப்போ இதுல வந்து 2 கிளாத் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து 4ஆ போட்டுக்கலாம். கை பகுதியை மடிச்சுக்கிறேன். இப்ப இது மாதிரி போட்டா நமக்கு யூனிஃபார்ம்ங்கிறது தெரியும் இல்லையா. இப்ப நான் தைக்கிற மாதிரி போட்டா யூனிஃபார்ம்ல தான் இதை தைச்சாங்கன்றது தெரியாத அளவுக்கு இருக்கும். பாக்குறதுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இந்த அகலம் நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கலாம். நமக்கு மெயினா வந்து இந்த உடம்பு அகலம் தான் தேவை. 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு எவ்வளவு தூரம் வருதுன்னு பாத்துக்கலாம். 8 இது வரைக்குமே வருது. நமக்கு இந்த அக்குள் பாயிண்ட் வரைக்குமே நமக்கு அளவு வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீளமாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 இன்ச்சு வந்து கழுத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு ஷோல்டருக்கு வச்சுக்கலாம். ஆம்கோலுக்கு 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கழுத்துக்கு இறக்கத்துக்கு 3.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இதை அப்படியே வந்து வரைஞ்சி வச்சிடுறேன். ஒரு வளைவு போட்டுக்கிறேன். அந்த கழுத்துக்கு 2 கழுத்துமே ஒரே இதுனா வர மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கிறேன். அதே போல ஆம்கோலுக்கு ஒரு வளைவு போட்டுக்கிறேன். ஒரு வளைவு தான், ஃப்ரண்ட் பேக்லாம் கிடையாது. இப்ப இந்த ஆம்கோலை வந்து ஆம்கோல்ல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துக்கு வருது இல்லையா, இந்த இடத்துல வருது. இப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த பாயிண்ட் முடியுது பாருங்க. இந்த பாயிண்ட் முடிகிற இடத்துல இருந்து கிராஸா அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஒரு கிராஸா நீட்டா அழகா இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வரைக்கும் போட்டுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் தான் கிளாத் இருக்கு. இப்ப நமக்கு ஒரு கிராஸ் லைனா வந்துருச்சு. இப்ப ட்ரெஸ்ஸோட ஷேப் வந்து நமக்கு சூப்பரா வந்துருச்சு. இது அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். இதோட மேல ஷோல்டருக்கும் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்குக்கும் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். நமக்கு தேவையான கிளாத் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பாத்துடலாம். நான் பைப்பிங்க்கு ஒரு ரெட் கலர் கிளாத் எடுத்துருக்கிறேன். என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. நான் ஒரு ட்ரெஸ் தைக்க போக மீதி இருந்த கிளாத்து. இது நான் கிளாத் எடுத்துருக்கிறேன். இது நான் வந்து பைப்பிங் கொடுத்துக்கிறேன். நெட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல இருந்து கொடுத்துட்டு இது வச்சு ஒரு தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்ப ஒரு கிளாத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்து தையல் போட்டுக்கிட்டேன். கிளாத் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறமா இது அப்படியே உள்ள கொடுத்துக்கலாம். உள்ள கொடுத்துட்டு அப்படியே லேசா ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி இப்படி கொடுத்துட்டு வந்துடுறேன்.
பிசுறு வந்து தெரியக்கூடாது, பிசுறு வந்து உள்ள இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப பைப்பிங் நெக்குக்கு கொடுத்துட்டேன். இதே போல இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, அந்த நெக்குக்கும் ஃபுல்லா கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிளாத்துக்கு எப்படி நெக் வந்து பைப்பிங் கொடுக்கணும் அதே போலதான் அதே மெத்தட்ல கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த 2 நெக்குக்குமே வந்து பைப்பிங் கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமே 2 சைடுமே கொடுத்தாச்சு. ரெண்டுத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுட்டு 2 தையல் போட்டுக்கிறேன். இதே போல இந்த சைடு ஷோல்டருக்கும் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நெக்குக்கு ஃபுல்லா பைப்பிங் 2 கிளாத்தும் கொடுத்துட்டேன், ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இந்த ஆம்கோலுக்கும் கொடுத்துக்கிறேன். நான் வந்து கை வச்சு தையல் போடல, ஏன்னா இது சின்ன பசங்க இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து கை பீஸ் ஜாயின் பண்ணல. அதுக்கு பதிலாக கிளாத் வந்து பைப்பிங் கொடுத்துக்கிறேன். இல்ல இப்ப நீங்க வந்து கை வச்சுதான் தைக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. இதே கிளாத் இப்ப நீங்க எந்த கிளாத் பைப்பிங் கொடுக்குறீங்களோ அதே கிளாத்துக்கு ஒரு கிளாத் வச்சு தையல், ஒரு கை பீஸ் வச்சு தையல் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே போல வச்சு தையல் போட்டுருங்க. இப்ப நான் வந்து இந்த ஆம்கோலுக்கும் இந்த பைப்பிங் ஃபுல்லா 2 சைடுக்கும் பைப்பிங் கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்ப 2 சைடுமே, அதாவது ஆம்கோலுக்கும் 2 சைடுமே வந்து கிளாத் கொடுத்துட்டேன், நெக்குக்கும் ஃபுல்லா வந்து கிளாத் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் நான் இந்த கிளாத்ல ரெட் கலர் கிளாத்ல கொஞ்சமா பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பீஸ் கிளாத்த ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2 நெக் சைடுமே நம்ம ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குறோம், நம்ம வந்து எதுவும் வித்தியாசமா எதுவும் கொடுக்கல, அதனால கிளாத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த இடது வரைக்கும் சின்னதா ஒரு மடிப்பு மடிச்சு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமா இப்ப இன்னொரு சைட மடிச்சு வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட நெக்குக்கு கொடுத்த பார்டரு நமக்கு ட்ரெஸ் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாயிடும். இதுக்கப்புறம் நாம ஆம்கோல் சைடுல இருந்து சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்கு எவ்வளவு கிளாத் விட்டுருந்தோமோ அதுல தையல் போட்டுக்கலாம். ஒரு சைடுக்கு வந்து 2 தையல் போடணும். இப்ப நான் ஒரு சைடு ஒரு தையல் போட்டுட்டேன், இன்னொரு பக்கம் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டுட்டேன், ஃபுல்லா முடிச்சுட்டேன். பாருங்க, ஒரு சாதாரண யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான். நீங்க நினைக்கலாம் இதே யூனிஃபார்ம் நீங்க அப்படியே யார்கிட்டயா கொடுத்துக்கலாம்னு. இப்போ போடுறவங்க போட்டுப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் வந்து வீட்டுல போட்டுக்க மாட்டாங்க, ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு போட்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்ததுன்னா அதே யூனிஃபார்ம் ட்ரெஸ் நம்ம ஒரு அழகா ட்ரெஸ் ஒரு கவுன் மாதிரி தைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து போட்டுப்பாங்க, அதுல மாற்றமே இல்லை. இது பார்க்கறது யூனிஃபார்ம் ட்ரெஸ் மாதிரியுமே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், 3வது டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் தைக்கலாம். நமக்கு வந்து பிளவுஸ் தைச்சுக்கலாம். இதுல இன்னொன்னு பண்ணலாம், அடுத்த வீடியோல பாக்கலாம். இது இந்த ட்ரெஸ் இந்த கிளாத்ல, அதாவது இந்த கிளாத்ல இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல வந்து எப்படி பிளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. எப்படி தைக்க முடியும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஏன்னா இப்ப இந்த 3 டிப்ஸ் கொடுக்கும்போது பிளவுஸ் வீடியோ அதுல போட்டோம்னா ரொம்ப டீட்டெயில் அதிகமா போகும். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை ஒரு வீடியோவாவே கொடுத்துடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.